ஹாய்ங்க. தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கான லஞ்ச் தாங்க பார்த்துட்ருக்கோம். நேற்றுக்கு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியலைங்க. சாரிங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் தூங்கிட்டேன் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்கள் அத்தை எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, கால் பண்ணாங்க கூட ஈவினிங் டைமில். ஏன் வந்து நேற்றுக்கு நீ வீடியோ போஸ்ட் பண்ணல, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீடியோக்காக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் அத்தையிலேருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அத்தைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சுட சுட சாதம், அப்புறம் பூண்டு ரசம், அப்புறம் வந்து கேபேஜு கிரேவி மாதிரி பண்ணிட்டோங்க. அது பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரைஸ். அவர் வந்து ராகவேந்திர சுவாமிக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கார். அதனால மத்தியானம் அவர் வந்தவொடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன். சுட 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 சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்க, சீக்கிரம் உள்ளே போயிடும். ஆறிப்போனால் அவருக்கு பிடிக்காது, நமக்குமே கொஞ்சம் பிடிக்காதுல்ல. இந்த வெதருக்கு கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் செஞ்ச முறுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க, எல்லாம் தொட்டு சாப்பிட்டு காலி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மறுபடியும் ஃப்ரெஷ் பேட்சாக அம்மா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே நம்மளால் எந்திரிச்சிட்டாங்க. தங்கக்குட்டி பாப்பா எந்திரிச்சிச்சு. அதனால் அம்மா தூக்கி வச்சுட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் அவளை தூக்கி வச்சுக்கணும், இல்லாட்டி கோவம் வந்துடும் அவளுக்கு, கத்த ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, தேங்க்யூ. கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணலாம். தேங்க்யூ, பாய். Have a nice day. Take care.